அம்மா தாயே, நீ ஒருத்ததாம்மா அந்த வீட்டுல கரெக்டா இருக்க. போன் அடிக்ட் ஆகி அது என்னன்னு அடிக்ட் ஆகி கண்டுபிடிச்சி திரும்பி வீட்டுக்கு வரலான்னு வந்தோம்னா கொண்டாட்டி பார்த்தா அவ போன் நோண்டிட்டே இருக்கா. நானே சொல்லணும்னு நினைச்சேன், ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா அவ. எப்ப பார்த்தாலும் போன்லயே தான் இருக்கா. எங்க கேக்குறா, அவ ஆட்டத்துக்கு ஆடுறா. நான் 9 மணின்னு சொன்னதுல இருந்து இப்ப 8 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கா. 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ண அப்புறம் எடுத்ததுல இருந்து போனை தான் உன் பிரச்சனை பேச வரலாம், சொசைட்டில இருக்க பிரச்சனை பேசிட்டு இருக்கேன். அதான் சொல்லு. அப்பா கிட்ட போனா அப்பாவும் போன் நோண்டிட்டு இருக்காங்க. ஆமாடா, அவர் அடிக்ட் ஆயிட்டாரா. அவருக்கு என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியல. இந்த உலகம் எங்க மாற போகுதோ. நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கப்ப இல்ல, இப்ப இப்படி ஆகி போச்சு. யாருமே இல்லாம இருக்கா. என்னம்மா நீயும் போன் நோண்டிட்டு இருக்க? நோண்டலடா நானு, சிறகடிக்க ஆசை பாத்துக்கிறேன். சிறகடிக்க ஆசை? ஆமா, மாட்ட போறா மறுபடியும் ரோஹிணி, அதான் பாத்துக்கிறேன். இந்த அது பார்க்க கூடாதுன்னு நான் என்னையப்பா இந்த வீட்டுல குழந்தை ஒருத்தர் நல்லா இருக்கும் போல இருக்கு. செல்லக்குட்டி. ஆமா அப்பா, சுட்டி கண்ணம்மா போட்டு கொடுப்பா. ஐயோ ஐயோ, என் பிள்ளைங்க எடுத்து வச்சிருக்காங்க. நான் எங்கடா போவேன் இந்த வீட்டை வெளியே போறேன்டா.